ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு சிம்பிளான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதுக்குள்ளே மஞ்சள், தனி மிளகாத்தூள், உப்புத்தூள் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடுறேன். நீங்கள் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் கொஞ்சமாக பழப்புளியை நல்ல திக்காக கரைச்சிட்டும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நாங்கள் அரை மணி தீயாலம் வச்சுட்டு பொரிச்செடுக்க வேணும். இப்போ நான் இதை பொரிய விட்டுட்டு எனக்கு தேவையான மரக்கறிகளை கட் பண்ணி எடுக்கிறேன். நான் 2 பெரிய கறிமிளகா எடுத்திருக்கிறேன். பாதி குடமிளகா ஒரேஞ்சும் பாதி குடமிளகா பச்சையும் எடுத்திருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இதுகளை பெரிய சைஸாக வெட்டி எடுக்கிறேன். இப்போ கோழி பொரிச்ச எண்ணெயிலேயே நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அதுக்குள்ளே முதல்ல வெட்டின கறிமிளகாயை வதக்கி எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற கறிமிளகா கொஞ்சம் வதங்குறதுக்கு கஷ்டப்படும். அதனால் இப்போ கொஞ்சமாக கறிமிளகா வதங்கின பிறகு பெரிய துண்டாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் குடமிளகாயையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து வதக்கி விடுறோம். இந்த வதக்கல் வெங்காயம் அரைப்பதம் வதங்கினா காணும், முழுசாக வதங்கணுமெண்டு இல்லை. இப்போ இந்த மரக்கறிக்கு தேவையான அளவு உப்பை நான் சேர்த்து விடுறேன். சேர்த்து விட்டுட்டு நாங்கள் வதக்கிட்டு இப்படி நடுவில் ஒரு இடைவெளி எடுத்து இதுக்குள்ளே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் கரும்பு சீனி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இல்லைன்னா சேர்க்காமல் விடலாம். ஆனால் சீனி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காண்டி அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அதோட கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிச்சப் சேர்க்குறேன். நீங்கள் கிச்சப்புக்கு பதிலாக தக்காளி சோஸும் சேர்க்கலாம், உங்களோட விருப்பம் தான். எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு வீட்டில் ரெடி பண்ண கட்டர் தூள் அது 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்களோட உரைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் அளவை கூட்டிக் கொள்ளலாம். அதையும் நல்ல வடிவாக கலந்துட்டு ஒரு நிமிஷம் பக்கம் வதக்கிட்டு நாங்கள் இப்போ பொரித்து வச்சுருக்கிற சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்து நல்ல வடிவாக சிக்கனில் இந்த சோஸ் கலக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட வேணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பிரட்டினா காணும் எங்களோட சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான சிக்கன் டெவில் ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.